இளவல் குரலற்றவர்களின் குரலாக. வணக்கம். தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்தில் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் போட்டி, இடையில் எந்த அல்லுசலுக்கும் இடமில்லை என்று வீரவசனம் பேசி மக்கள் மத்தியில் பரப்புரை செய்தார் விஜய் அவர்கள். எல்லோரும் நினைப்பதை போல இது தேர்தல் பரப்புரை என்றுதான் நானும் நினைச்சிருந்தேன். ஆனா தேர்தல் பரப்புரை முடிந்ததற்கு பிறகு முதன்முறையாக வெற்றியடைந்து திருச்சி மக்களுக்கு நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்திற்கு வருகின்ற பொழுது அதே கருத்தை மீண்டும் முன்வைத்தார். இங்கு திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் போட்டி, இடையில் வேற எந்த அல்லுசலுக்கும் இடமில்லை என்று ஒரு கருத்தை முன்வைத்தார். மீண்டும் மீண்டும் அதே கருத்தை முன்வைக்கிறார். நான் கூட நினைச்சேன் அவர்கள் செய்தது போல சில திட்டங்கள், நம்ம இலவச பேருந்து, மாணவர்களுக்கான அந்த போக்குவரத்து, இலவச போக்குவரத்து, படித்த பட்டதாரிகளுக்கு மாத உதவித்தொகை, மகளிர்களுக்கு லோனு, அதே போல பெண்களுக்கான உரிமை தொகை, இப்படி இந்த மாதிரி இதுலதான் போட்டி இருக்குது. ஒருவேளை அதைத்தான் சொல்றாரு போல, அந்த திட்டத்திற்கு இடையில தான் அவர்களுக்குள்ள போட்டி அப்படி இருக்கு போல அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஏன் நம்ம அப்படி நினைச்சோம்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசுகின்ற பொழுது, எல்லா மேடையிலும் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை முன்வைப்பார். இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த மண்ணை ஆண்ட தாத்தா காமராசருடைய ஆட்சிக்கும் தான் போட்டி அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைப்பார். அது என்னன்னு பார்த்தா, எளிய மக்களுக்கான அரசியல், ஆடம்பர பந்தா இல்லாத அரசியல், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அரசியல், அது என் தாத்தன் காமராஜருக்கும் எனக்குமான போட்டி. அந்த போட்டி காமராஜர் வெற்றி பெறுகிறாரா இல்ல அவருடைய பேரப்பிள்ளை சீமான் வெற்றி பெறுகிறாரா, அந்த அடிப்படையில் போட்டி என்று சொல்வார். நம்ம அதே மாதிரிதான் ஒருவேளை கருணாநிதியுடைய புதல்வன் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஜோசப் விஜய் அவர்களுக்குமான போட்டி என்பது இந்த இலவச திட்டங்கள் தான் போட்டி இருக்கும் போல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா கடந்த இந்த ஒரு மாதங்கள்ல என்ன நடந்துருச்சுன்னா, ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகள் செய்த சாதனைகள்ல ஐயா ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு மாசத்துல சாதிச்சு காட்டிட்டார். எப்படின்னு பார்த்தோம்னா, 5 ஆண்டுகளில் தமிழக மக்கள் கொந்தளித்து இங்கு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற அந்த சூழல் நிலை உருவாயிருந்தது இந்த கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில. அதை பெருவாரியாக மேடையிலேயே ஐயா ஜோசப் விஜய் அவர்களும் பதிவு செய்திருக்கிறார். ஆனா சரி, இவர் வந்த உடனே நான் சிங்கப்பெண் பாதுகாப்பு படையா ஒண்ணு அமைச்சு, பெண்களுடைய பாதுகாப்பு ஒன்றுதான் என்னுடைய பிரதான திட்டம், அதுல அந்த பெண்களுடைய பாதுகாப்பு என்பது என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் என்று கருத்தை முன்வைத்து ரொம்ப வலுவா பிரச்சாரம் செஞ்சாங்க. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது சரி, இந்த கருத்து இவர் வைக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குது, ஒருவேளை இவர் சரியா அதை கையாண்டு விடுவாரோ என்று நினைக்கின்ற பொழுது சற்றும் குறைவில்லாது, அதாவது திமுக ஆட்சி காலத்தில் என்ன நடந்ததோ அங்கும் மாணவி படுகொலை, இங்கும் மாணவி படுகொலை. அங்க 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவி திசையன் விலையில கற்பழிக்கப்பட்டு கைகால்கள் முறிக்கப்பட்டு கொலைக்களமானது திமுக ஆட்சியில். அதே போன்று ஐயா ஜோசப் விஜய் அவருடைய ஆட்சி காலத்தில் 10 வயது குழந்தை பக்கத்து வீட்டுக்காரரால பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். சரி, இதுதான் இப்படி இருக்குது, மனசை கல்லாக்கி கடந்து போயிடலாம் அப்படின்னு பார்த்தா, ஐயா எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் நடந்த இந்த பாலியல் வன்கொடுமை இருக்கு இல்லையா, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை, அதை போன்ற கூட்டு பாலியல் வன்கொடுமை என்பது வட மாநிலங்கள்ல நம்ம இது வரைக்கும் நடக்கிறத செய்தித்தாள படிச்சிருக்கோம், சேனல்கள்ல பார்த்திருக்கோம். அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை என்பது பொள்ளாச்சியில் நடந்துச்சு. அதுக்கு பிறகு இப்ப நம்மளுடைய ஐயா இளைய தளபதி விஜய் அவருடைய ஆட்சி காலத்துல இப்ப நடக்குது. அது எங்கன்னு பார்த்தா, சிறுவைகுண்டத்துல ஒரு பெண்ணு வேலை கேட்டு வருகின்ற பொழுது அதை அந்த பகுதி சார்ந்த கட்சி நிர்வாகிகள் உங்களுக்கு நாங்க வேலை வாங்கி தரோம்னு சொல்லி கூட்டு போய் மயக்க மருந்து கொடுத்து அவங்கள தன்னுடைய பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தி தன்னுடைய நண்பரோட சேர்ந்து பாலியல் சீண்டலை பயன்படுத்திருந்தாங்க.
அப்ப இது ஒரு புறம் இருக்க, அப்படியே இப்போ சமீபத்துல ரீசெண்டா நடந்த சம்பவம் என்னன்னு பார்த்தா, சேலத்துல ஒரு பெண்ணு பகிரங்கமா பேட்டி கொடுக்குது. நான் அவருடைய அலைபேசி எடுத்து பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 8000 வீடியோக்கள் அதுல இருக்குங்கிறது என்னுடைய அனுமானமா இருக்குது. 50 பெண்களுக்கு மேலாக இந்த ஆளு பெண்கள்கிட்ட பாலியல் சீண்டல பயன்படுத்தியிருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாவும் அச்சுறுத்தலாவும் இருக்குது. இந்த மாதிரியான மனித மிருகங்கள் நடமாடுகின்ற பொழுது அது பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்னு சொல்லி அந்த அம்மையார் பேட்டி கொடுக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, நல்லாட்சி கொடுப்பதில் திமுகவுக்கும் சோசப் விஜய்க்கும் போட்டி வரும்னு பார்த்தா, கூட்டு பாலியல் பண்பு திமுகவுக்கும் தாவக கட்சிக்கும் என்று விஜய் அவர்கள் சொன்னது நல்ல விஷயத்தில் போட்டி இல்ல, கேடுகட்ட இந்த சமூகத்தை உருவாக்குவதிலும், அதே அந்த போதை பழக்க வழக்கங்கள், கற்பழிப்பு, பாலியல் சீண்டல், வன்கொடுமை, இந்த மாதிரியான செயல்கள் அத்தனையும், கொலை கொள்ளை குற்றம் அத்தனை நடக்குது. கொஞ்சம் கூட திமுகவுக்கு குறைந்தவர்கள் நாங்கள் இல்லை என்ற அந்த ஒரு கருத்தை முன்வைத்துத்தான் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையில் தான் போட்டி என்ற கருத்தை ஐயா சோசப் விஜய் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அதுல இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, திமுக ஆட்சி காலத்தில் கஞ்சா வித்தவன், ஹெராயின் வித்தவன், சாராயம் வித்தவன், கடத்தல் பண்ணவன், கற்பழிச்சவன், கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சவன் எல்லாருமே பார்த்தா 100 பேர்ல ஒருதன் திமுக கட்சிக்காரனா இருப்பான். ஆனா தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய ஆட்சியில இந்த 1 மாத காலத்தில் நடைபெற்ற அத்தனை சமூக குற்ற செயல்களுக்கும் காரணம் தமிழக வெற்றி கழக கட்சியை சார்ந்தவர்கள் என்பது மிகச்சிறந்த சிறப்பு. இதுல கூடுதல சிறப்பாதான். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குன்னா, மக்கள் ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணும். அந்த ஆட்சியை தருவதற்கு யாரிடம் தத்துவம், கோட்பாடு, கொள்கை இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு தேர்ந்தெடுத்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது என்பது எல்லோருடைய கருத்து, மக்களுடைய கருத்து.